அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம படிச்ச திருப்பாடல் நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்கிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களே உள்ளத்தில் உறுதியாயிருங்கள். ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருந்தா உள்ளத்துல உறுதியாக இருக்கணும். எப்ப? எல்லா வேளையிலும். நன்மையின் நேரங்களில் மாத்திரமல்ல, தீமை நடக்கின்ற பொழுதும் கூட உள்ளத்தில் உறுதியாய் இருக்கணும். போன வாரத்துல எங்க சண்டே மாஸ் முடிஞ்சு ஒரு அம்மா வீட்டுக்கு போற வேளையில கால் இடறி விழுந்து கால் முறிஞ்சு போயிடுச்சுது. அந்த அம்மா என்கிட்ட பேசும் பொழுது சொல்றாங்க போன் மூலமாக, ஃபாதர், சர்ச்சுக்கு வந்துட்டு தானே நான் போனேன், எனக்கு இப்படி நடந்துடுச்சுதே. ஆனா ஒன்னும் ஃபாதர், நான் பின்புறமா தான் விழுந்தேன், பின்புறமா விழுந்து என் கால் தான் உடைஞ்சது. முன்புறமாக விழுந்திருந்தேனாக இருந்தால் அந்த தர சிமெண்ட் தர முகம் எல்லாம் சதறி போயிருக்கும். ஒரு தீமையில கூட அந்த அம்மா நன்மையை பார்த்தாங்க பாருங்க. இருந்தாலும் அந்த அம்மாவினுடைய மனசுல ஒரு கேள்வி, நான் சர்ச்சுக்கு வந்துட்டு தானே போனேன், ஆண்டவரது ஆசிரோடு தானே நான் போனேன், இப்படி எனக்கு நடக்கணுமா? இப்போ அந்த அம்மா கிட்ட சொன்ன, அம்மா, யாருக்கு தெரியும் என்று நீங்க சொன்னதன் படி நீங்க பின்புறமாக விழாது முன்புறமாக விழுந்து உங்க தலை எல்லாம் சதறி போயிருந்தால் உங்களுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஏன் உசுறு கூட பிரிஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க தெய்வத்தின் மீது ரொம்ப நாட்டம் கொண்டவராக இருக்கிறபடியால, நீங்க அவர் மீது நம்பிக்கை உள்ள மகளாக இருக்கிறபடியால, உங்க உள்ளத்தை பார்த்த தெய்வம், உறுதியான உள்ளத்தை பார்த்த தெய்வம் ஒரு வேளையில உங்க மரணத்தை தள்ளி போட்டு இருக்கலாம் இல்லையா? இந்த சின்ன கால் முறிவோடு அவர் நிறுத்தி இருக்கலாம் இல்லையா? அதை கேட்டது அந்த அம்மா சொன்னாங்க, நாங்க என்ன தெரியுமா ஃபாதர் பண்ணோம், இந்த கால் முறிந்ததன் பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நாங்க பண்ணிய ஒரு காரியம், நானும் என் கணவரும், அவங்க 2 பேரும் தான் இருக்கிறாங்க வீட்டில், நானும் என் கணவரும் ஒன்னா சேர்ந்து ஜெபமால ஜெபித்தோம். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றிட்டீங்க, அன்னை மரியாவே எங்களுக்காக நீங்க பரிந்து பேசி இருக்கிறீங்க, நன்றி அப்படின்னு சொல்லி நாங்க ஆண்டவருக்கு நன்றி கூறணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான் இல்லையா? வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு நடக்குது. எல்லாரும் இப்படி வாழ்க்கையை பார்ப்பது கிடையாது. வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியம் தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாம தெய்வத்தை விட்டு தூரமாக போகிறோம். அப்படி போய்க்கலாமா? கூடாது இல்லையா? நம்ம நினைச்சபடி நம்ம பையனோ பொண்ணோ வளரல அப்படின்னு சொன்னா அதற்காக தெய்வத்தின் மீது கோபிக்கலாமா? நாம நினைச்சபடி நம்முடைய பரீட்சையில நல்ல பேறுகள் கிட்டல என்பதற்காக நாம் அவரை விட்டு தூரமாக போகலாமா? நாம நினைச்சபடி இந்த போதை பழக்கத்திலிருந்து நம்மால வெளிவர முடியல என்பதற்காக ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு தூரமாக நிற்கலாமா? கூடாது. திருப்பாடல் சொல்கிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் எல்லாருமே உறுதியான உள்ளத்தோடு இருக்கணும். நீங்க இருக்கணும். இருந்து பாருங்கள், வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கும் நிலையிலும் பார்க்க மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு வேணுமாக இருந்தால் உடைந்த காலோடு அந்த அம்மாவை போன்று நீங்க இருக்கலாம். ஆனால் உறுதியான நம்பிக்கை நிச்சயமாக உங்களது உள்ளத்தில் இருக்கின்ற பட்சத்தில் ஆண்டவரின் ஆசீரை நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போவது உறுதி. ஆமென்.